பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பல்லுலாம் ஆடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் க்ளீனிங் பண்ணுறது ஓகேவா, நல்லதா, இல்லாட்டி இதனால தான் டேமேஜ் காஸ் ஆகுதா அப்படின்னு பொதுவாகவே நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. க்ளீனிங் பண்ணால் ஒன்று ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமா, கூச்சம் வருமா, நம்ம இந்த பல் காரைகளை ரிமூவ் பண்ணுறப்போ அந்த இன்ஃப்ளேம்டான கம்ஸ் சுருங்கி திருப்பி பல்லோட அட்டாச் ஆகும். இல்லை சில பேர் வந்து டூத் பிக் வச்சு அதை வந்து உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. அது மூலமாவோ ரிமூவ் பண்ண முடியாது. வணக்கம், நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் வைஷ்ணவி பாஸ்கரன் ஃப்ரம் யூனிவர்ஸ் பல் மருத்துவமனை, ஒரியூர், திருச்சி. எங்களோட யூடியூப் சேனல் மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேஷண்ட்ஸ் காமனாக கிளினிக்கில் நீங்கள் வந்து ஒரு பல்லு கிளீனிங் பண்ணிக்கோங்க, அதாவது ஸ்கேலிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் பேஷண்ட்ஸோட வாயிலேருந்து வர 4 காமனான கொஸ்டின்ஸ் என்னென்னா, கிளீனிங் பண்ணால் ஒன்று ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமா, கூச்சம் வருமா, ரெண்டாவது இந்த கிளீனிங் பண்ணுறதுனால இனாமல் பாதிக்குமா, இனாமல் வந்து போயிடுமான்றது, மூணாவது விஷயம் என்னன்னா, கிளீனிங் பண்ணதுனால அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு பல்லுக்கு இடுக்கலலாம் கேப் வந்த மாதிரி இருக்கு, கிளீனிங் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பண்ணிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து பல்லுலாம் ஆடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால கிளீனிங் பண்ணுறது ஓகேவா, நல்லதா, இல்லாட்டி இதனால தான் டேமேஜ் காஸ் ஆகுதா அப்படின்னு பொதுவாகவே நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ ஏன் நம்ம கிளீனிங் பண்ணுறோம், உண்மையிலே கிளீனிங் பண்ணால் இதெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எதுக்கு வந்து நம்ம வந்து டென்டல் கிளீனிங் பண்ணிக்க சொல்கிறோம், அதாவது ஸ்கேலிங் பண்ணிக்க சொல்கிறோன்னா, பல் காரைகள் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது. சில பேர் வந்து கண்ணாடியில் பார்த்தாலே தெரியும், மஞ்சளாக சுண்ணாம்பு மாதிரி கொஞ்சம் ஹார்டாக காரைகள் இருக்கும். நாங்கள் வந்து அதை வந்து கால்குலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது எதனால் வருதுன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி சாப்பிட்றப்பவும் பல்லில் ஒரு சின்ன சாப்பாடு படலை மாதிரி சேர்ந்துரும், வெள்ளை கலரில் மாவு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணுறது மூலயமா இல்லாட்டி நீங்கள் வாய் கொப்பளிக்கிறது மூலயமா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பட் ஒரு வேளை நம்ம வந்து கரெக்டாக ப்ரஷ் பண்ணல, அது வந்து வாயிலே ஒரு 2 அல்லது 3 நாட்களுக்கு மேலே இருக்குது அப்படின்னா, அது வந்து நம்ம வாயில் எச்சிலேருந்து அந்த மினரல்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணி சுண்ணாம்பு கார மாதிரி ஆகிடும், ஹார்டாக. அதுதான் நாங்கள் வந்து பல் காரைகள் இல்லாட்டி இந்த கால்குலஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கால்குலஸ், இந்த ஹார்டாக இருக்கிறது வந்து நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணுறது மூலியமாவோ இல்லாட்டி வாய் கொப்பளிக்கிறது மூலியமாவோ, இல்லை சில பேர் வந்து டூத் பிக் வச்சு அதை வந்து உடைக்க ட்ரை பண்ணுவாங்க, அது மூலியமாவோ ரிமூவ் பண்ண முடியாது. அது கண்டிப்பாக நீங்கள் டென்டல் கிளீனிங் மூலயமா தான் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன் நம்ம கிளீனிங் பண்ணுறதுக்கு. இப்போ கிளீனிங் பண்ணுறப்போ வலி வருமா, இல்லை கூச்சம் இருக்குமானா, மைல்டாக ஒரு சென்சிட்டிவிட்டி டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எதை வச்சு கிளீனிங் பண்ணுவோன்னா, ஒரு அல்ட்ராசோனிக் டிவைஸ், ஒரு வைப்ரேஷன் வச்சு அந்த பல் காரைகளை ரிமூவ் பண்ணுவோம். ஏன் சென்சிட்டிவிட்டி மைல்டாக இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த காரைகள் வந்து எங்கே இருக்குன்னா, நம்மளோட கம்ஸுக்கும் பல்லுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். கீழே மேலேருந்து கீழே வேர் பகுதி வரைக்கும் போகும். இது நடுவில் இருக்கிறதுனால இந்த கம்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக அடைஞ்சிருக்கும். நம்ம இந்த பல் காரைகளை ரிமூவ் பண்ணுறப்போ அந்த இன்ஃப்ளேம்டான கம்ஸ் சுருங்கி திருப்பி பல்லோட அட்டாச் ஆகும். அந்த டைமில் ஒரு மைல்டான சூடாவோ இல்லாட்டி ரொம்ப சில்லுனோ சாப்பிட்டா அந்த கிளீனிங் பண்ணிவிட்டு ஒரு 1 டேக்கு மைல்டு சென்சிட்டிவிட்டி இருக்கிறது நார்மல் தான். அது வந்து ஒரு ஹீலிங் ஃபேஸில் வர ஒரு சைனே தவிர அது வந்து ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. அண்ட் சில பேருக்கு சென்சிட்டிவிட்டி ரொம்ப மினிமல் மைல்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் கிளீனிங் பண்ணாமல் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ரெண்டாவது, இப்போ கிளீனிங் பண்ணுறதுனால இனாமல் டேமேஜ் ஆகுமா? முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம உடம்புலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இனாமல் தான். இன்னொன்று, நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த அல்ட்ராசோனிக் டிவைஸ் வச்சு நம்ம நகத்துலேயோ இல்லை சதப்பகுதியிலையோ பண்ணால் கூட அது ஹர்ட் பண்ணாது. அப்படி இருக்கிறப்போ அது வெறும் அந்த காரைகளை உடைச்சு எடுக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுமே கண்டி, எந்த வகையிலையோ உங்கள் இனாமலில் ஒரு ஸ்க்ராட்சோ இல்லை உங்கள் இனாமலை தேய்க்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 1% கூட கிடையாது. ஸோ அதுக்கு பயந்துட்டும் நீங்கள் க்ளீனிங் பண்ணாமல் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இன்னொன்று காமன் என்னென்னா, க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு பல்லுக்கு இடுக்கலலாம் கேப் வந்துச்சுன்னு சொன்னாங்களே டாக்டர் அப்படின்னா, இப்போ பல் காரை ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம முன்னாடியே ஏர்லியாகவே எடுத்துட்டோம்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது. பட் ரொம்ப நாளைக்கு நம்ம அந்த காரைகளை எடுக்கவே இல்லை, பார்த்தாலே மஞ்சளாக தெரியுதுன்னா அது வந்து 2 பல்லுக்கு நடுவில் இருக்க கேப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா அந்த காரைகள் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஈரை வீக்காக்கி ஈரெல்லாம் இறங்க செய்யும். சில பேருக்கு பல்லெல்லாம் வெளியே வந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. பல்லு வெளியே வந்திருக்காது, அந்த ஈறு இறங்குறதுனால பல்லெல்லாம் பெருசான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது ஈரை மட்டும் இறக்காம நம்ம எலும்பையுமே கரைக்க ஆரம்பிக்கும். ஸோ அது எந்த வகையிலும். இன்னொன்று, இந்த பல் காரைகள் வந்து நம்ம வாயில் இருக்க அந்த பாக்டீரியாவுக்கு ஒரு வாழ்விடமாகவே மாறிடுது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டீங்க, நம்ம கிளீனிங் பண்ணுறோன்றப்போ அந்த காரைகளால் ரிமூவ் பண்ணிட்டோன்னா அது ஆல்ரெடி ஆக்குப்பை பண்ணிட்டு இருந்த ஸ்பேஸ் வந்து காலியாக இருக்கும். ஸோ அதனால உங்கள் பல்லுக்கு இடுக்கில் கேப் வந்த மாதிரி தெரியுமே கண்டி, அது வந்து இந்த காரைகளால் உருவான கேப்பே தவிர
நம்ம க்ளீனிங் பண்ணதுனால வந்து கேப் கிடையாது. அப்படின்னா அது இருந்தப்பவே வந்து கேப் இல்லாமல் இருந்துச்சு இல்லை டாக்டர், அதுதானே நல்லது, நம்ம எதுக்கு அதை எடுக்கணும்னா இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஏன்னா அது வாயில் இருக்க இருக்க இன்னுமே அது வந்து உங்கள் ஈரை வந்து கரைய செய்யும், உங்கள் எலும்பை கரைய செய்யும். அப்படி ரொம்ப எலும்பு கரைஞ்சுதுன்னா அதுவே வந்து உங்கள் பல் ஆடுறதுக்கும் சீக்கிரமாக நம்ம பற்கள் ஆடி நம்ம பற்களை இழக்கிறதுக்குமே ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எடுக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ கிளீனிங்னால கேப் வர்றதோ, கிளீனிங்னால பல்லு வந்து ஆடுறதோ, இல்லை ரொம்ப ஹை சென்சிட்டிவிட்டி இருக்கும், இல்லை ரொம்ப வலி இருக்கும், இல்லை இனாமல்லாம் தேஞ்சிரும், இது எதுவுமே உண்மை கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் டென்டல் கிளீனிங் வந்து நீங்கள் எப்படி நம்ம ப்ரஷ் பண்ணுறோம், ஃப்ளாஸ் பண்ணுறோம், வாய் கொப்பளிக்கிறோமோ அதே மாதிரியே எல்லாருமே அட்லீஸ்ட் 1 இயருக்கு ஒன்ஸ் ஒரு டென்டல் கிளீனிங் ஸ்கேலிங் ப்ரொஃபஷனலாக ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் பண்ணுறது உங்கள் ஓவரால் ஓரல் ஹைஜீனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இல்லை எனக்கு வந்து அடிக்கடி பல்கார சீக்கிரமாக வந்துடுது அப்படின்னா உங்கள் டென்டிஸ்ட் அட்வைஸோட 6 months ஒன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கவங்க கிளீனிங் பண்ணிக்கிறது வந்து உங்கள் ஓரல் ஹைஜீனை ப்ரொடெக்ட் பண்ணுமே கண்டி அது எந்த வகையிலையும் உங்கள் பற்களுக்கோ இல்லை உங்கள் ஈருக்கோ டேமேஜ் காஸ் பண்ணாது. ஸோ அதனால் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் டென்டிஸ்ட் போய் பார்த்து 1 year ஒன்ஸ் ஆச்சு ஒரு டென்டல் கிளீனிங் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். வில் பி வெரி ஹாப்பி டு ரிப்ளை. தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.